எஸ்.ஏ. சந்திரசேகர் நாங்கள் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சொன்னார், "என் பையன் ஜாதகம் வந்து எம்ஜிஆர் ஜாதகத்தை விட மிகப்பெரிய ஜாதகம். ஒரு நாள் அவன் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவான்னு" சொன்னார். அப்போ நமக்கு என்ன, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சொல்ற அப்பா மாதிரி தான் தோணுச்சே தவிர, நான் சொல்றது ஆரம்ப கால படங்கள். விஜய் அந்த பெரிய அந்த விக்ரமன் இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். அது அந்த மாதிரியான காலகட்டம். அப்போது எனக்கும் அந்த ஜாதகத்துலலாம் 100% நம்பிக்கை உண்டு. நான் நான் போன அன்றைக்கி தான் விஜயும் கர்க்கடகேஸ்வரர் கோவில் கும்போணத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவரும் வந்துட்டு போனார். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி விஜய் வந்ததில் வந்து எனக்கு எந்த ஐயோ இவர் வந்துட்டாரே நம்ம கணிப்பெல்லாம் தப்பாக பிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். இந்த விஷயத்தை இப்போ நான் இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலை, நான் 2024 இதே விஷயத்த நான் ஒரு ஜோதிட மாநாட்டை சொல்லியிருக்கேன். செவ்வாய் சனி எப்போனா கூடுதோ அப்போ இவருக்கு மிகப்பெரிய பலம் கூடுது. இப்போ இவர் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, பொதுவாக விஜய் அவரால் இன்னும் 6 மாசத்துக்கு மேல நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம அது உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கணிப்பு இல்லை. இதை விட மிக அதிகமான ஓட்டுக்களை பெற்று அதிகமான சீட்டுகளை பெற்று அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பார்வையாளரா என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க. இப்ப மட்டும் இல்ல சார், நான் சொல்லக்கூடிய ஒரு 11 மாசம் 1 வருஷத்துக்கு சின்ன ஒரு பிரச்சனை வரும். தாண்டி அரசியல்னாலே டெய்லி பிரச்சனை தான் சார். அது இத ஒரு எல்லாரோடும் மறக்க முடியாத ஒரு பிரச்சனை சந்திப்பாரு. அதை தந்துட்டாருன்னா நிச்சயமா நீடிப்பாரு. இன்னொரு 2029 அதுக்கடுத்த காலகட்டம் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார். இவர் மீறி பெரும்பாலும் இவருடைய பேச்சை கேட்காம யாரும் எந்த விஷயமும் சாதிக்க முடியாது என்றோ ஒரு நபராக இருப்பார் என்பது ஒரு ஜாதகீயான கருத்து. ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குமோ அந்த கிரகத்தின் சாரத்தை 12 இருக்கக்கூடிய 3 கிரகம் உயர்த்தும். சூரியன், சனி, புதன் 3மே திருவாரூர் நட்சத்திரம். திருவாரூர் இருக்கக்கூடிய புதன் வந்து ராகுவோட நட்சத்திரம், ராகு கேட்ட நட்சத்திரம். இது நட்சத்திர பரிவர்த்தனை. இது மிகப்பெரிய படம். இதோட சந்திரன் செவ்வாய் மிகப்பெரிய அரசியல்வாதி எல்லாருக்குமே சந்திரன் செவ்வாயோடைய இணைவும் சந்திரன் செவ்வாயோடைய பார்வையும் இருக்கு சார். அவங்க பூரா அரசியல் ஜெயிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜெயலலிதா மாதிரி சொல்றேன். இது நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை. மிகப்பெரிய சக்தியாக விரும்புகிறாரு. இப்போ இதை பற்றி பேசணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டேன்னு சொன்னாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிட்டேன். எனக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி எஸ்.ஏ. சந்திரசேகர் நாங்கள் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சொன்னார், "என் பையன் ஜாதகம் வந்து எம்ஜிஆர் ஜாதகத்தை விட மிகப்பெரிய ஜாதகம். ஒரு நாள் அவன் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவான்னு" சொன்னார். அப்போது நமக்கு என்ன, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சொல்ற அப்பா மாதிரி தான் தோணுச்சே தவிர, நான் சொல்றது ஆரம்ப கால படங்கள். விஜய் அந்த பெரிய அந்த விக்ரமன் இதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது அந்த மாதிரியான காலகட்டம். அப்போது எனக்கும் அந்த ஜாதகத்துலலாம் 100% நம்பிக்கை உண்டு. நான் போன அன்றைக்கி தான் விஜயும் கர்க்கடகேஸ்வரர் கோவில் கும்போணத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவரும் வந்துட்டு போனார். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி விஜய் வந்ததில் வந்து எனக்கு எந்த ஐயோ இவர் வந்துட்டாரே நம்ம கணிப்பெல்லாம் தப்பாக பிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்மை ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களால் மக்களுக்கு மிக அதிகமான நன்மை கிடைக்கும். அவ்வளோதான். அந்த விஷயத்தில் இப்போ உங்களை நான் கேட்குறேன், எதனால் வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க. ஆமாம் சார். இது பொதுமக்கள் இவர் வருவார்னு எதிர்பார்த்ததை விட பல அறிஞர்கள், அரசியலில் முதிர்ச்சி பெற்றவர்கள், அரசியலில் வந்து சர்வே பண்ணி கணிச்சவங்க, இத்தனை சீட்டு தான் வருவான்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட சரியாக சொல்ல முடியாத சூழ்நிலைனாக்கா அவரை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி இவரெல்லாம் வந்து வருவார் அப்படின்னு எடுத்துக்க முடியல. இந்த கூட்டங்கள் வந்து இவருக்கு கன்வெர்ட் ஆகுமா, அப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அவங்க வந்து அதை எடுத்துக்கல. நானே அப்படி தான் பேசுகிறேன். அதாவது ஷோவுக்கு வந்து 1,00,000 பேர் வந்தாங்க. அந்த இதில் தான் காமராஜர் தோத்து போனார் அப்படின்னு. அதே போல விஜய் வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கல. அப்படியே பல்கா அந்த இடத்துல அது விஜய் கிராஸ் பண்றார் அப்படிங்கும்போது வந்த கூட்டங்கள்
பிரமிப்பை கொடுத்தது. ஆமா சார். அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஆனா இது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு அப்படின்னு தெரியல. மாதிரி இதை வந்து பல ஜோசியர்கள், நீங்க சொன்ன பல ஜோசியர்கள் வந்து இதை கணிக்க முடியாது சொல்லி சில ஜோசியர்கள் சொன்னாங்க. விஜய் தான் வருவாரு அப்படின்னு ஆணித்தரமா சொல்ற ஜோசியர்கள் இருக்கிறாங்க. நானே 2024ல டிசம்பர் மாதம் ஒரு ஜோதிட மாநாட்டில் நான் பேசும்போது கூட 2026ல மிகப்பெரிய சக்தியாக வருவார்னு நானே சொல்லியிருக்கேன் சார். ஓ நிச்சயம் சொல்லியிருக்கேன். அது இன்னும் யூடியூப்ல வலைத்தளங்கள்ல இருக்குது. அப்படி சொன்ன நானே வந்து 2026ல அதை ஆணித்தரமாக சொல்லலை. ஆனால் 2024 சொன்னது உண்மைதான். 2026ல அதை பற்றிய நீங்களாம் சொல்லும்போது என்ன இப்படி சொல்கிறாங்க, படித்தவர்கள் அரசியலில் ரொம்ப சர்வே பண்ணாங்க, இவங்களாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் 2024 சொன்னதான் அப்படியே இருக்கு சார். கட்டாயம் என்னை மாதிரி சில ஜோசியர் சொன்னாங்க, வந்திருக்கிறார். அது மாதிரி சொன்ன ஜோதிடர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஜோதிடத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க. அதை நான் ஆரம்பத்துலேருந்து நம்ப மாட்டேன், நாங்கள் வந்து முற்போக்கு சிந்தனை, எங்களுக்கு இந்த சிந்தனை, அவங்களுக்கு தனியாக மூளை வந்து வெளியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க ரகசியமாக வந்து உங்களை மாதிரி ஜோசியர்களை பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி ஜோசியர்களை ரகசியமாக வீட்டுக்கு வர சொல்லி பார்க்குறவங்கலாம் நமக்கு தெரியும் நிறைய பேர். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கடவுள் மேல் ஆணையாக அப்படின்னா கடவுள் மேல் ஆணையாகிற நான் வந்து அவர் ஜோசப் விஜயாக இருக்கட்டும், யாராக வேண்டாமா இருக்கட்டும், நாம் வந்து தமிழ்நாட்டை இவங்க தான் ஆளணும், அவங்க தான் ஆளணும். அதனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். நமக்கு ஆள்கின்றவர்கள் மிக நேர்மையானவர்களாக இருந்தால் மக்களுக்கு நல்லது. அவ்வளோதான். சில சிறப்பம்சங்கள் என்னென்ன சார், அவர் பிறந்த தேதி வந்து 22/6/1974 எல்லாருமே தெரியும். கடக லக்னம், கடக ராசி என்பது மறுக்க முடியாத உண்மை சார். நிச்சயமா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் மூலம் அது அறியப்பட்ட செய்தி. இது உலகம் பூரா ஜோசியர் மத்தியில் தெரியும் சார். நான் 2000வது வருஷம் நான் அவரை அழிச்சிட்டு ஒரு ஸ்டார் நைட்டு விஜய் ஈவினிங் அப்படின்னு போட்டு கனடாவில் பண்ணினோம். சூப்பர் சார். இப்போ போயிட்டு வந்தோம். அப்போவே அவருடைய பாஸ்போர்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் ஜோசப் விஜய் தான் அவர் பேரு. ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய மனோபாவம்லாம் எனக்கு கிடையாது. இல்லை, இயற்கையாகவே இப்போ எம்ஜிஆர் எடுத்துங்களே, ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமெண்டலாக ஒரு காட்சி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே வெற்றின்னு கத்திட்டு வரும்போது ஒரு சீன் வைப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியத்துலேயும் நீமனாஜி அளவில்லாத ஈடுபாடு. எங்கள் ட்ராமாலேயே முதல் டைலாக் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா, இதுதான் எங்கள் ட்ராமா டைலாக். அந்த மாதிரி அவர் வெற்றி வைக்கும்போது அவருக்கு நீமராஜில் எந்த அளவுக்கு ஈடுபடுறது எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த படம் 3 படம் சார் எம்ஜிஆர் அவருக்கு. நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகம் சுற்று வருவார். இல்லை, அடிமைப்பெண் மட்டும்தான் டைரக்ஷன் சங்கர் வருவார். மற்ற எல்லாமே 2மே டைரக்ஷன் அவர் தான் பண்ணுவார். இது என்ன பீட்டினா, அவரோட மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போடுவார். இந்த அடிமைப்பெண், நாடோடி மன்னன், உலகம் சுற்று வருவார். இதில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர்னு போட மாட்டார். எம்முக்கு வந்து இஎம், ஜிக்கு வந்து ஜிடபிள்யூ போடுவார், யாருக்கு வந்து ஒய்ஏஆர்னு போடுவார். இதை கூட்டினா 8ஆம் நம்பர் வரும். 26 வரும். ஒவ்வொரு பெயருக்கும் வந்து ஒரு சூட்சம் நம்பர் இருக்கு சார், அதுவும் 8ஆம் நம்பர் வரும். இது எப்படி வச்சு கொடுத்தாங்கன்னா அவரு கூட உடன்படியாற்றிய வித்வான் வேலுலட்சுமணர் வச்சு கொடுத்தா. எனக்கு நான் பார்த்தா 26/12/1950, இது 26/8, 26/12/1950 கூட்டினாலும் 8 வரும். எஸ்வி சேகர் SEKR இருந்தது, அதுவும் 8. ஸோ 3 8 வந்த உடனே என்ன சொன்னாங்க, இது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஆனால் சுற்றி இருக்கிறத அழிச்சுக்கிட்டே வளரும்னு போது அந்த எஸ்வி சேகரை மாத்திரம் மாற்றிக்கிட்டு 41 மாற்றிக்கிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்க. இது மாதிரி தான் சார் 8ஆம் நம்பருக்கு பவர் இருக்கு. அதனால என்ன பண்ணாருனாக்கா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் வந்து டைரக்ஷன் போடும்போதோ மக்கள் திறமை போடும்போது எம்ஜிஆர் மட்டும் போடுவார். அதான் எனக்கு கூட ஏதாவது வெளியூர் போகிறேன், ஹோட்டல் ரூம்னா அதுவே 8ஆம் நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லை நானே போய் 8ஆம் நம்பர் வேணும்னு கேட்கறதுக்கு. கரெக்ட். அதே மாதிரி விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணது 8ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட். ஏன்னா குழந்தை நட்சத்திரமா 10 வயசு அறியும் போது பார்த்தீங்கன்னாக்கா நடித்த படத்தோட பெயர் வெற்றி. நடிகர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அந்த விஜயகாந்துக்கு வந்து அதில் கேரக்டர் பேர் வந்து விஜய். இவருக்கு விஜயகாந்த் ஐயா சாருக்கும் இந்த நடிகர் விஜய்க்கு எது முன்ஜென்ம தொடர்பு இருக்காதுன்னு தெரியல. ஆனால் அவர் தான் இவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி இடையில ஒரு படம் தொய்வு விடும் போது
செந்தூர பாண்டியன் பேர் ஒரு படத்தின் மூலமா அவருக்கு மறுபடியும் கிஃப்ட்டை கொடுக்குறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல விஜய் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலுமே, இவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துடைய பேர் வெற்றி. அதனால தான் என்னமோ தெரியல, அந்த வெற்றின்ற பேர வச்சு தான் கட்சியில தமிழக வெற்றி கிழவுன்னு வச்சாரா என்னன்னு தெரியல. அந்த வெற்றிக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த படம் வெளிவந்த அது தேதி முதல்ல 17 வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருந்தது. ஆமா. நான் தான் போட்டேன். என்ன விஜய் இக்கு உண்டா இல்லையா? கரெக்ட். அப்படின்னு மாற்றம் போட்டேன். அப்புறம் உடனே அடுத்த நாளே இக்கு போட்டாரு. அந்த மாற்றத்த சொல்லியிருந்தேன் சார். அது வந்திருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த படம் வெளிவந்த தேதி 17/2/1984. அப்போ அவருக்கு 10 வயசு சார். ம். அந்த நம்பர் 17, 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர், இதுல இன்னொரு 8ஆம் நம்பருக்கு என்ன விசேஷம் சார், இவர் வந்து தன்னோட ரசிகர் மன்றங்கள விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்ச நாள் பார்த்தீங்கன்னாக்க 26/7/2009. அதுவும் 8ஆம் நம்பர். இவருடைய மூத்த பையன் தம்பி ஜேசன் சஞ்சய் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 26 வரும். ஓகே. அதுவும் 8ஆம் நம்பர் தான் சார். 8ஆம் நம்பர். அவருக்கு பையன் பிறந்த தேதி 26/8/2000 சொல்லுவாங்க. அது மிக சரின்னு நினைக்கிறேன். அது 8ஆம் நம்பர். இந்த மாதிரி 26/8/2000 சார். 2000 சான்ஸ் இருக்கு இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல சார். 2000. 2000ல தான் நான் அவரை அழைச்சிட்டு கனடா போனேன். அப்ப அவர் இல்ல எனக்கு வந்து கல்யாணம் தகவல் ஆகல. வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தகவல். இதுல இன்னொரு பீட்டுனா, இவருக்கு வந்து எப்பயுமே நன்மை செஞ்ச நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குருவின் நட்சத்திரமும் கேதுவின் நட்சத்திரம் இவருக்கு எப்பவுமே லைஃப்ல ரொம்ப நன்மை செய்யுது சார். இந்த 8ஆம் நம்பர் எப்பயுமே ஒரு நன்மை செஞ்சே இருக்கும். அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் மாத்தின தேதி பார்த்தீங்கன்னா 26/7/2009. அது 8ஆம் நம்பர் சார். அதே ஒரு 17ஆம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட். 17ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நடிச்ச வெற்றி படம் வெளிவந்த தேதி 17ஆம் தேதி தான். இப்படி இப்போ இது இது ரொம்ப பாசிட்டிவ் விட்டுருவோம். ம். இந்த விஜயோடைய பிரசன்ட் எடுத்துப்போம். ம். ஏன்னா ம். விஜய் குழந்தையா இருக்க போது எப்படி ம். அதெல்லாம் வந்து அதை தாண்டி நம்ம இப்போ அவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ம். அவருக்கு 118 சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ம். அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 118 ப்ரூவ் பண்ணி அன்னைக்கு என்னடான்னா தற்செயலாக அதிமுகவும் 2ஆக ஒரு பிரிவினை வந்து ம். அவங்களும் ஒரு 25 பேர் சொல்லி 144 நம்பர் 144 ம். நம்பரை காமிச்சிட்டார். ம். அதில் திமுக வெளிநடப்பு பண்ணதுனால 60 பேர் போனதுனால ம். 22 பேர் மட்டும்தான் எதிர்ப்பு. வைகோ போன்றவர்கள் நடுநிலை வகிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்புறம் இதில் என்னன்னா, இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இத்தனை பேருக்கு, அதாவது அந்த என்ன சொல்றது, நம்ம ரிசர்வ்டு தொகுதிக்குள்ள மட்டும் நிற்க வேண்டியவர்களை 2-3 பேரை ஒரு பொது தொகுதியிலையும் நிற்க வச்சு வின் பண்ணியிருக்காரு. ஆமாங்க சார். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரைக்கும் அந்த ரிசர்வ்டு பீப்புளுக்கு மினிஸ்டர்ஷிப் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இல்ல சார், அவர்கிட்ட பார்க்கப்படுகிறது. வந்து எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். நானும் என் சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் யார் வந்தாலும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஜாதிக்காரன் தான் வரணும். ஆனால் சமுதாயத்தில் எல்லா ஜாதியோடைய ரெப்ரசன்டேஷன் தான் அசெம்பிளி. அதில் வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தன்னை தவிர ஒரு 2 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக பிராமினுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதுவும் 30 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் பீரியடில் ஹெச்வி ஆண்டியன்னு பிராமின் மினிஸ்டராக இருந்தார். ஜெயலலிதா பீரியடில் திருச்சி சவுந்தரராஜன் நினைக்கிறேன், அவர் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் மினிஸ்டராக வரல. நான் 2006 நான் எம்எல்ஏ. அப்புறம் ராஜலக்ஷ்மி இப்போது தாவேக்கையில் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ராஜ், டிஜிபி நட்ராஜ் வந்து அவர் மயிலாப்பூரில் நின்னார். 2016க்கு அப்புறம் யாரும் இல்லை. 21லையும் இல்லை, 24லையும் இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ வந்து 2 பேருக்கு பிராமினுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அதே போல் சீமான் அவர்கள் ஒரு 6 பேருக்கு கொடுத்தாங்க. சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஃபுட்டிங் கிடையாது நம்ம நங்கநல்லூரில். ஆனால் நங்கநல்லூரில் சீமானுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட 10,800 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அது இன்னொரு கட்சிக்கு தானே பாதிப்பு. இதில் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, திமுக தரவே இல்லை, ஏன்னா அது திராவிட கழகம் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தரதில்லை. அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு அதுவும் கிட்டத்தட்ட
இந்த பிராமண எதிர்ப்போட தான் இருக்காங்க. பிஜேபி கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை வந்த பிறகு மொத்தமா பிராமண எதிர்ப்பு. இவங்க 3 பேருமே குடுக்கல. நிச்சயமா இந்த சீமான் அல்லது விஜய் அப்படின்னு பார்த்தா, விஜய் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல. அப்ப விஜய்க்கே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 40,00,000 பிராமணர்கள்ல ஆ கிட்டத்தட்ட ஒரு 60, 70% மேல விசில் போட்டாங்க. சார் இவர் எப்ப பல்ஸ் பார்த்தாருன்னா, இல்ல அது ஒரு இல்லங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். ம். விஜய்க்கு சரியா தெரியாது, அனுபவம் இல்ல, எல்லாம் சொன்னாங்களே ஒழிய, சீட்டு அலாட்மெண்ட்லேருந்து ஆனா எல்லாரும் புதுசு. எல்லாரும் புதுசு தான். யாருக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அனுபவத்தோடயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அதன் பிறகு எப்படி வாழ்க்கைய நடத்துறாங்களோ, வாழ்க்கை முறையோ அது மாரி தான். அதுக்கு வழி நடத்துவதற்கு நாம நேர்மையான அதிகாரிகள கூட வச்சுக்கணும். அவரு குடுப்பாரு சார். ஆனா நீங்க சொல்ற மாரி இவரு எங்க ஒரு பல்ஸ் பார்த்தாருன்னா, அ 2021ல உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட புதிய மாவட்டம் 9 மாவட்டத்துக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். அந்த 9 மாவட்டத்த வந்து உள்ளாட்சி தேர்தல வந்து இவர் வந்து அப்ப விஜய் மக்கள் இயக்கம்னு பேர் வைக்கல. ஆனா நற்பணி ஒரு கட்சி பேரு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. என் பேர சொல்லுங்க. ஆனா சுயேட்சையா போட்டியிடுங்கன்னு சொல்லி 165 இடத்துல போட்டிட்டார் சார். அதுல 115 இடத்துல வின் பண்ணாரு. அப்பதான் சார் அவருக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உத்வேகம். இத வந்து எப்படி கான்ஃபிடன்ஸ் எப்படி நம்மளோட முடியும் நம்பிக்கை வந்தது அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தது சார். ஆனா ஜெயிச்சவங்க எல்லாமே சுயேட்சையா ஜெயிச்சாங்க. 115 இடம் ஆனா சுயேட்சையா ஜெயிச்சாலும் விஜய் பேரை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. கரெக்ட். அந்த அப்பதான் அவருக்கு அன்னைக்கு நடந்தப்ப இவருடைய ஜாதகத்துல இவர் எப்பெல்லாம் வின் பண்றாரோ சார், மிகப்பெரிய வின் பண்றாரோ அன்னைக்கு பூரா கோச்சாரத்துல செவ்வாய் சனி சம்பந்தம் இருக்கும். இப்ப கூட இவர் ஜெயிச்சப்ப மீன ராசியில செவ்வாய் பார்வை தானே இல்ல சூரியன் இருந்தது செவ்வாய் சனி. இப்ப மீன ராசியில செவ்வாய் சனி இருக்கும் போது அவர் வின் பண்றாரு. இந்த விஷயத்தை இப்ப நான் இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லல. நான் 2024 இதே விஷயத்த நான் ஒரு ஜோதிட மாநாடுல சொல்லியிருக்கேன் சார். செவ்வாய் சனி எப்பெல்லாம் கூடுதோ அப்போ இவருக்கு மிகப்பெரிய பலம் கூடுது. இப்போ இவர் வந்து இப்போ என்ன சொல்றாங்க பொதுவா விஜய் அவரால் இன்னும் 6 மாசத்துக்கு மேல நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம அது உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கணிப்பு இல்ல. இப்பதான் வந்து அறிவோன்னு உள்ள வந்து இறங்கியிருக்காரு சார். இப்ப அவரை பத்தி இது எத்தனை நாட்கள் நீடிப்பாரு அப்படின்னு பேசுறது வந்து அது சரியா நாகரிகமா தெரியல. நாகரிகத்துக்கு சொல்லல சார். நீங்களும் நானும் அரசியல் பேசல. நீங்க இப்போ அப்போ கணிச்சேன்னு சொன்ன மாதிரி இப்போ என்ன அப்படின்னு கேட்க சொல்லலாம் சொல்ல முடியும். ஆனா அது வேற விதமா போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இல்ல சார். இப்போ நான் அரசியல் பொதுவான பார்வையாளரை நான் சொல்றேன். இப்போ விஜய் வந்து ஒரு 118 மேலேயே ரீச் பண்ணிட்டார். அதுல 118ல வந்து இன்ஃபேக்ட் எனக்கு நாங்கள்லாம் வெளியிலேருந்து ஆதரவு திமுகவோட தான் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட வந்து இன்னைக்கு மாறி கட்சி பதவியிலங்கிறத விட ஆட்சியில் பங்கு எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி பங்குல மந்திரி பதவியும் வாங்கிட்டாங்க. ஒரு நாள் மந்திரி பதவியில உட்காந்துட்டா போறோம். இது வாழ்க்கை முழுக்க நம்மளை தொடரணுங்கிற எண்ணம் தான் சராசரியான மனிதனுக்கு இருக்கும். அதனால இனிமே மந்திரி பதவியில உட்கார்ந்தவங்க அந்த கண்டிஷனை போட்டு இந்த கண்டிஷனை போட்டு இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற எண்ணத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அங்க சுயநலம் பெரிய அளவுல இருக்கு. ஓகே, இத்தனை வருஷம் போராடினோமே யாருமே கொடுக்கல, இப்போ கொடுத்துட்டாரு விஜய் தான் நமக்கு எல்லாம். அது என்னன்னு சொல்றது, நல்லபடியா நீடிப்பார் சார். அதுதான் கேக்குறேன். இது என்னுடைய வெளிப்பார்வை. ஓகே, நல்லபடியா நீடிப்பார் சார். ஃபர்ஸ்ட் இந்த 11 மாசத்துக்குள்ள ஒரு ஆக்சியஸ் மைண்ட் வரும். அதிகபட்சம் 1.5 வருஷம் சார். தாண்டிட்டா நிச்சயமா ஒரு நான் அந்த விஷயத்திலேயே நான் இன்னொரு விஷயம் யோசிச்சேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அதுல கூட இருக்கிற அந்த 107 பேரும் விஜயோடைய முகத்துக்காகவும் விஜய்ங்கிற பேருக்காகவும் தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர அதுல எக்ஸப்ட் செங்கோட்டையன் அது மாதிரி 1, 2, 3 பேரை தவிர வேற யாரையும் ஜனங்களுக்கு தெரியாது. வேலையும் செய்யல. அவங்க தொகுதியில இருக்கிறவங்களுக்கு இப்ப ஜெயிச்ச அப்புறம் நான் தான் எம்எல்ஏ தெரியும்ல அப்படின்னு வந்து பேசிக்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க. இல்ல சார், எம்ஜிஆர் விட்டுருக்கேன். நான் இந்த விஷயத்துல சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அவர்கள் பெருசாவும் பணம் எல்லாம் செலவழிக்கல.
எல்லா கட்சியிலயும் ஒரு 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 தொகுதிக்கு 20 கோடி உண்மைதான். செலவழிச்சேன், 30 கோடி செலவழிச்சேன்னு சொல்ற மாரி எல்லாம் இதுல ஒரு சிலரை தவிர பெருசா செலவழிக்கல. அப்படி செலவழிக்காதவர்கள் விஜய் பேரை வச்சு வந்துட்டு, நான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தவறான எண்ணத்துல இருந்தா, எனக்கு தெரிஞ்சு விஜய் அடுத்த நிமிஷமே அவங்கள அங்கேருந்து தூக்கி போட்டுருவாரு. அதற்கும் மேல பிரச்சனையா இருக்குன்னா, இவங்கலாம் இப்படி பண்றாங்க. எனக்கு வந்து வெளியிலேருந்து எனக்கு இவ்வளவு தொந்தரவு குடுக்குறாங்க. என்ன நல்ல ஆட்சி அமையறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நான் ராஜினாமா பண்றேன். நான் மறுபடியும் தேர்தல சந்திக்கிறேன். நீங்க எனக்கு மொத்தமா ஆதரவு குடுங்கன்னு சொன்னா, இதை விட மிக அதிகமான ஓட்டுக்களை பெற்று, அதிகமான சீட்டுக்களை பெற்று அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது இல்ல. ஒரு பார்வையாளரா என்னுடைய கருத்து. நீங்க உண்மைதான், சொல்லுங்க உண்மைதான். இப்போ. இது அஸ்டாலின். வந்து இப்ப மட்டும் இல்ல சார். அ. நான் சொல்லக்கூடிய ஒரு 11 மாசம், ஒரு 1 வருஷத்துக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனைகள் வரும். தாண்டிட்டாலும் அரசியல்னாலே நிச்சயம் டெய்லி பிரச்சனை தான் இல்ல சார். அது இத ஒரு எல்லாரோடும் மறக்க முடியாத ஒரு பிரச்சனையை சந்திப்பாரு. அத தாண்டிட்டாருன்னா நிச்சயமா நீடிப்பாரு. இன்னொன்னு 2029லயும் அதுக்கடுத்த காலகட்டம் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பார். ம். இவரை மீறி பெரும்பாலும் இவருடைய பேச்சை கேட்காம யாரும் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு நபராக இருப்பார் என்பது ஒரு ஜாத ரீதியான கருத்து. ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் சாரத்தை 12 இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் இருக்கும். சூரியன், சனி, புதன் 3மே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு சார். திருவாதிரை இருக்கக்கூடிய புதன் வந்து ராகுவோட நட்சத்திரம், ராகு கேட்ட நட்சத்திரம். இது நட்சத்திர பரிவர்த்தனை. இது மிகப்பெரிய பலம். இதோட சந்திரன், செவ்வாய். மிகப்பெரிய அரசியல்வாதி எல்லாருக்குமே சந்திரன் செவ்வாயோடைய இணைவோ, சந்திரன் செவ்வாயோடைய பார்வையும் இருக்கு சார். அவங்க பூரா அரசியல் ஜெயிக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு ஜெயலலிதா மேடம் சொல்றேன் சார். இது நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை. மிகப்பெரிய சக்தியா விளங்குவாரு. இப்ப இதை பத்தி பேசணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டேன்னு சொன்னாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அது வலைத்தளங்கள் இருக்குது. இல்ல மறுக்க முடியாத உண்மை. அதே நீங்க போல நீங்க யாராவது உங்க பர்சனலா நீங்க ஜாதகம் பார்க்கணும் ன்னா கூட ஃபோன்லயே ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்க்கலாம். என்ஜி குமரன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் நம்பர் பாருங்க. கீழ வந்திருக்கு 8667228605. ஓகேயா? என் நம்பர் இருக்கவே இருக்கு. உங்க எல்லாருக்கும் 9841023545. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து பலன்லாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுள் நம்பிக்கையுள்ள அந்த கோவில்லயே வேலை செய்த ஒரு அந்த ஒரு ஒரு பட்டர். ம். அந்த ப கோவிலிலேயே வேலை செஞ்ச அந்த மிகப்பெரிய அந்த குருக்களுடைய ம். மகனே வந்து ஹெச்ஆர்என்சில போட்டது சூப்பர். ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எந்த துறையாக இருந்தாலும், அதுல லஞ்சம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னாலே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். எனக்கு தெரிஞ்சு. நல்லா வருவார் சார். ஆ. சிறப்பான ஜாதகம். எனக்கு ஜாதகம் நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தது சந்தோஷம். க ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால், நம்ம வந்து அரசியல்ங்கிறது வேற. ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகம் பொய்யி, ஜாதகம் லாம் சரியில்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பர்சனல் லைஃப்லயே நாடி ஜோதிடத்தில உன்னுடைய 55வது வயதில் நாட்டை ஆள்பவள் உனக்கு சகோதரியைப் போல் இருந்து முடிசூட்டி அழகு பார்ப்பாள் அப்படின்னு வந்தது. அந்த ஜாதகத்திலேயே அந்த நாடியிலேயே 2 பக்கம் கழிச்சு 57வது வயதில் உனக்கு யார் கொடுத்தார்களோ அவர்களாலேயே உனக்கு ஆயுத பங்கம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து 28ல் நீ அதிலிருந்து அந்த பெண் அதிகாரத்திலிருந்து விலக்கி வெளியே வருவாய். இருக்கு. எல்லாமே இருக்கு. சொன்னது தான் நடந்திருக்கு. எனக்கு அதனால தான் தனிப்பட்ட எந்த விருப்பு நான் இத பண்ணணும், அத பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. கடவுள் எத கொடுத்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. கடவுள மீறி தான் எல்லாமே. அதனால நாம வந்து நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். அதெல்லாம் அந்த மாரியான உதார் வேலைக்கெல்லாம் அந்த மாரி அரசியல் கட்சியெல்லாம் நான் முடியாது இல்ல. சார். ஒரு மனுஷன் பிறக்கும்போதே கடவுள் ஸ்கெட்ச் போட்டார் சார். இப்படித்தான் ஒரு லைஃப் உண்டு. அது யாரும் மீறி வர முடியாது சார். கடவுள்கிட்டே போய் கெஞ்சினா கூட உனக்கு ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாச்சு. இப்படித்தான் இருப்ப. இந்த டைம் நடக்கும். வந்து கும்பிட்டு போயிட்டியா? கொஞ்சம் பிரச்சனை குறைய போயிட்டு வா. அவ்வளோதான் சார். நிச்சயமா கடவுள் மீறி கேட்டீங்கல்ல புரோகிராம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை அப்படி இப்போ பக்கமா போட்டு அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு.
எனக்கு கூட அவருக்கு 20 வருஷமா தெரியும். என் ஜாதகத்த போட்டு வச்சாரான்னு தெரியல. பட் இருக்கட்டும். விஜய் ஜாதகம்ங்கிறது நம்மளுடைய தமிழக முதல்வருக்காக, அவர் நலனுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு. இதே சமயத்தில இன்னொன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ விஜயை பத்தி பேசுனதுனால, சார் எப்படியும் டிவிகேக்கு அங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. அந்த கட்சிக்கு வந்துருவாரு. அங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ கேட்பாரு. இது மாரிலாம் யாராவது நெனச்சா, அவங்க அரசியல்ல பூஜ்யம்னு அர்த்தம். நான் அரசியல் வேண்டாம். இனிமே எந்த தேர்தல்லயும் நிக்கிறது இல்லன்னு சொல்லி 2011லயே தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இன்னைக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நட்பு என்பது வேற. என் கொள்கைகள் என்பது எனக்கு. அதுதான். அதனால நான் வந்து என்னுடைய கருத்துக்கள நான் சொல்லுவேனே தவிர, நட்பை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதேபோல அ திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தால், தமிழக மக்கள் அனைவருமே சந்தோஷப்படுவார்கள். உங்க ஆட்சி திருப்பி வரணும்பாங்க. இவர் வந்து பெரிய பணமும் செலவழிக்காம, ஒரு பெரிய பிரச்சாரமும் இல்லாம, அந்த பிரச்சாரத்த வந்து Instagram அது மாரி சோசியல் மீடியா வழியாக பண்ணி, இன்னைக்கு இப்போ கரப்பு அப்படின்னு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு, டெல்லியில ஒருத்தரு ஒரு அந்த கரப்புங்கிறது கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு 12 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. அதுல மெம்பர் ஆனவங்க. அத தடை பண்ணாக்கா, அவங்க அமெரிக்காலேருந்து பண்றாங்க. வேற இதுல வந்து பண்ணிடுவாங்க. அத ஒண்ணும் தடை பண்ணிட முடியாது எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவர் யாராவது வரணும் என்று இறைவன் நினைத்தால், அதை யாரும் தடுக்க முடியாது. வரக்கூடாதுங்கிறதையும் இறைவன் தீர்மானிச்சுட்டா, வரவும் முடியாது. அதனால எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் கொள்கைகள் வேற. நான் என்னுடைய எந்த கொள்கையும் நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய தேசம், என்னுடைய மதம், என் ஜாதி, என் குடும்பம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே. அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எனக்கு என்னுடைய ஜாதகத்திலயும் அந்த அந்த மாரி அமைப்பு இருக்கிறதுனால, அமைப்பு இருக்கு சார். அந்த அமைப்பு இருக்கிறதுனால இருக்கு. நீங்களும் பூச நட்சத்திரம் ஆ? தான். நான் நீங்களும் பூச பூச நட்சத்திரம் தான். நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம். நிச்சயமா இப்ப நீங்க பேசக்கூடிய நாள், அவர் சார் தமிழக முதல்வர், அவரும் பூச நட்சத்திரம் நினைக்கிறேன். பூச நட்சத்திரம் தான் நினைக்கிறேன். பூச நட்சத்திரம் தான். நிச்சயமா 2 பேர்கிட்டயும் அவரை பத்தி பேசும்போது நீங்களும் பூச நட்சத்திரம் உங்ககிட்டயே பேசக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா. என்னால சமுதாயத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா, அதற்கு உண்டான எந்த முயற்சியும் நான் எடுக்க தயாராக இருப்பேன். அத நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன். அதனால நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் வேற. அதுக்காக எல்லாத்தையும் கழட்டி உதறிட முடியாது. அதுக்காக சொல்றேன். நான் பூணல் போட்டிருக்கேன். அதனால பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து பூணல்ல மாட்டி விட முடியுமா? அது அவசியமே இல்ல. இது என்னுடைய பழக்கம். இது என்னுடைய குடும்பத்தில இருக்குது. அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இத பத்தின கருத்துக்கள், அப்புறம் சார் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக நான் எப்ப சிஎம் ஆவேன் அப்படின்லாம் கேட்குற மாரி ஆசைப்படுறீங்க. அது உங்களுக்கு வரணும்னா வரும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து வேலைய செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வரதுக்கு முதல்ல வந்து வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் ஆக முடியும். ஓகேயா? ஸோ திரு என்.ஜி. குமரன் சார்பாகவும், என் சார்பாகவும் இந்த ஜோதிட நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.